அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வின் வழிகாட்டி. அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அடியேன் அஸ்ட்ரோ பாபு பேசுகிறேன். இந்த வீடியோ இந்த கணவன் மனைவியரிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதங்கள் ஒரு சின்ன சின்ன சண்டையாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன கூட கோஆர்டினேஷன் இல்லை, நல்ல கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகளுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கணவர் மனைவிற்கான ஒரு டிப்ஸ் மாதிரி கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா பொதுவாகவே 7ஆம் இடத்து அதிபதி வலுப்பெற்றிருக்க வேண்டும். 7ஆம் இடத்து அதிபதி நல்ல கிரகங்களோடு தொடர்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது மேக்சிமமான உடைய வாழ்க்கைகள் ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதா தான் இருக்குது. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற பொழுது அதை இலகுவாக நாம் நினைத்த ஒரு வாழ்க்கையாக அதை மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸ் மூலிமா அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ பொதுவாகவே பெண்கள் எடுத்துக்கலாம். பெண்கள் ஆண்கள் பெண்கள் இடத்துல கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கல, இல்லை எதுக்கு எடுத்தாலும் அவர் ஏதோ கொஞ்சம் சுருக்குன்னு பேசுகிறாரு, அவர் என்கிட்ட பாசமாக இல்லை, அன்பா இல்லை, லவபிளாக இல்லை, இப்படி என்ற நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய பெண்கள் மைசூர் சாண்டல் சோப்பு, சார் இந்த ஆட்டோமீட்டரை திருப்புற மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி பியூர் அண்ட் பியூர் சயின்ஸு, பியூர் அண்ட் பியூர் பிளானட்ரி பொசிஷன்ஸ் இருக்குது. அதை நான் விளக்கமாக சொல்லி உங்களுக்கு புரிய வச்சேன்னா இது நீர்த்து போயிடும். அதனால தான் இதை மட்டும் சொல்கிறேன். இது ஒரு டிப்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க என்ன பண்ணணும்னா மைசூர் சாண்டல் சோப்பு பயன்படுத்த வேண்டும். அதே போல் அவர்களுடைய தலைக்கு முல்லைப்பூ வைக்கணும். ஜாதி மல்லி அப்படின்றத விட முல்லைப்பூன்றது ரொம்ப இலகுவாக சுக்கிரன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த இரண்டையும் அவங்க கண்டிப்பாக செய்யணும். மைசூர் சாண்டல் சோப்பு, முல்லைப்பூ. அடுத்து நல்லா பாருங்கள், கணவனினுடைய இந்த மேல்பட்ட பகுதியில் அவங்களுடைய உள்ளங்கை படிகிற மாதிரி கணவரினுடைய காலங்கள் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் அவர்களுடைய வலது உள்ளங்கை ரைட் ஹேண்டை வச்சு இப்படி தொட்டு பேசக்கூடிய அமைப்பு இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த உள்ளங்கையில் சாரி இவங்களுடைய பிறங்கையில் இவங்களுடைய உள்ளங்கை இது படியணும். இப்படி தொட்டு அவங்கள பேசணும். அடிக்கடி இந்த மாதிரியான பழக்கங்களை ஏற்படுத்துகிற பொழுது அந்த கணவர் மிக அன்பாக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இருபாலருக்குமே சொல்லணுமா இல்லையா? ஆணுக்கும் சொல்ல வேண்டும், பெண்ணுக்கும் சொல்ல வேண்டும், கணவன் மனைவி. அடுத்து இந்த பக்கத்தினுடைய இந்த கைப்பகுதியை முடிந்தவரை இப்படி ஹோல்ட் பண்ணணும். கணவருடைய இந்த கையை இப்படி ஹோல்ட் பண்ணி பேசுங்க. இப்படி ஹோல்ட் பண்ணி பேசுகிற பொழுது அவர்களுடைய தன்மைகள் மாறும். அதே போல் இந்த தோல் பகுதி பின்பகுதியில் நீங்கள் இப்படி கை வச்சுட்டு பேசணும். பின்னாடி இருந்துட்டு வைக்கலாம், முன்னாடி இருந்துட்டு வைக்கலாம். இப்படி கை வச்சுட்டு பேசுங்க. அந்த கணவரினுடைய தோள்பட்ட பகுதியில் இப்படி கை வச்சுட்டு பேசுங்க. ஆனால் இதெல்லாம் செய்கிற பொழுது நீங்கள் மைசூர் சாண்டல் சோப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதே போல் முல்லைப்பூவும் யூஸ் பண்ணணும். இது ஏதோ ஒன்றிற்காக அல்ல, இதற்கெல்லாம் முழுக்க காரணங்கள் இருக்கிறது. நான் சும்மா ஒரு டிப்ஸாக உங்களுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி சொல்கிறேன், அவ்வளோதான். இது ஏதோ விளையாட்டு மாதிரி சொன்ன மாதிரி முதல்ல அந்த ஆட்டோமீட்டர் திருப்புற மாதிரி கதையெல்லாம் இல்லை, இது உண்மை. இதை நீங்கள் செஞ்சுட்டு வர அவர்களிடத்தில் நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். அதே போல் நீங்கள் ஷாம்பிங் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னும் போது அந்த ஷாம்பு அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஷாம்பு. குறிப்பாக ஜாஸ்மின் யூஸ் பண்ணுறது, ஜாஸ்மின் டைப்பை அது யூஸ் பண்ணுங்கள். அந்த ஷாம்பிங் நீங்கள் பண்ணுகிற பொழுது இன்னும் நல்ல ஒரு விஷயங்கள் ஏற்படும். இப்போ பொதுவாகவே கணவருக்கு குரு வலுப்பெற்று இருக்கிறது, குரு நல்ல வலுப்பெற்று இருக்கிறது அப்படின்னு இருக்கிற பொழுது, அல்லது கேது 7ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த சீயக்காய் நல்லா பிடிக்கும். இப்போ முடிஞ்ச வரை மீரா ஷாம்பு, சீக்காய் ஷாம்பு வாங்கி போட்டு குளிங்க. குறிப்பாகவே நீங்கள் மீரா ஷாம்பு இல்லைனா இப்போ யாரும் சீக்காய் அரைச்சிருக்கிறதுல சீக்காய் அரைச்சி தலைக்கு குளிச்சாங்கன்னா பெண்கள் ரொம்ப ஈஸி. நீங்கள் அதெல்லாம் நின்று போனதினுடைய விளைவுதான், இன்றைக்கு இதெல்லாம் இல்லாதனுடைய விளைவுதான் இந்த கணவன் மனைவியுடைய பெரிய வேற்றுமைகளை கொண்டு சேர்த்திருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் செய்கிற பொழுது அந்த இணக்கங்கள் நன்றாக வருவதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும். இது ஏதோ ஒரு ஜோசியர் சொல்றாரு அப்படின்றது இல்லாமல் இதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். உணர்ந்து பார்க்கிற பொழுது வித்தியாசங்கள் நிச்சயமாக மேற்படும். இதே போல அவர்களுடைய தாம்பத்தியத்திலும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது.
டச்சஸ் அந்த டச்சஸ் வில் மேக் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆன் யுவர் பர்சனல் லைஃப். ஸோ அந்த டச்சஸ் வந்து எந்த இடத்துல எப்படியெல்லாம் பண்ணுறது அப்படின்ற ஒரு சில மெத்தடாலஜிலாம் இருக்கிறது. இது நல்ல ரிசல்ட் கொடுப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். பொதுவாக இந்த கணவன் மனைவி இடத்துல ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு இப்போ நான் சொன்ன மாதிரி மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அதேபோல் வந்து சாண்டல்வுட் சோப்பு, அவங்க தலையில் முல்லைப்பூ வைக்கணும், சீயக்காய் போட்டு தலை குளிக்க வேண்டும். இந்த மூணுத்தையும் செஞ்சுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல கையை வைத்து அதிகமாக பேசுவது, இந்த இடத்துல கையை அவங்களுடைய டச்சஸ் இந்த இடத்துல கொடுக்கறது பெண் ஆணுக்கு, அதாவது மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய விஷயம். அதே போல் இந்த பக்கமெல்லாம் தொட்டு பேசுகிற பொழுது இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு பழக்கமாக மாற்றுங்களேன். அவருடைய குணாதிசயங்கள் மாறுவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். சரி, இப்போ பெண்கள், என்னுடைய மனைவி வந்து ரொம்ப கடுசாக இருக்காங்க, ரொம்ப கடினமாக பேசுகிறாங்க, ரொம்ப சத்தம் போடுறாங்க, என்னால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லை அவங்க பேசினாவே எனக்கு கோபம் வந்துடுது, இப்படிப்பட்டவர்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். ஒரே ஒரு டச்சஸ் மட்டும் கொடுத்தா போதுமானது. அவங்க ப்ளவுஸ் போடுறாங்க இல்லையா, பின்பக்கம், அவங்களுடைய ப்ளவுஸ் பின்பக்கம் போடுற மாதிரி அந்த இடத்துல எம்டினஸ் இருக்குல்ல, அந்த எம்டினஸில் உங்களுடைய ரைட் உள்ளங்கை, இந்த ரைட் உள்ளங்கையை முழுமையாக அந்த வேக்கன்ட் ஸ்பேஸில், அந்த ஜாக்கெட்டுக்கு அவங்க கட்டு போடுறாங்களே அந்த கட்டோட கேப்பில் இந்த உள்ளங்கை படிகிற மாதிரி உங்களால் வைக்க முடிஞ்சு பேசிட்டீங்கன்னா போதுமானது. அதே போல் அவர்களுடைய கூந்தலுக்கு பின்பக்க கழுத்து, கூந்தலினுடைய கீழே முடிகிற இடத்துல அதே மாதிரி உள்ளங்கை வச்சு முடிஞ்சால் பேசுங்க. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ இதை பயன்படுத்துங்கள். அந்த கோபமாக இருக்கக்கூடிய பெண் சாந்தமாவதை நீங்கள் கண்கூடாக கவனிக்கலாம். இப்போ ஆணுக்கு ரைட் கையில் வைக்க சொன்னேன், அதே பெண்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் உங்களுடைய ரைட் கை வைங்க. இது வந்து ஆண்களுக்கு. ஆண்கள் வந்து மனைவியினுடைய லெஃப்ட் ஹேண்டில் அவங்களுடைய ரைட் ஹேண்ட் உள்ளங்கை இப்படி வைங்க. இப்படி வச்சு இப்படி பிடிச்சி பேசுங்க, இப்படி இப்படி ஹோல்ட் பண்ணி பேசுங்க. அதே போல் முடிந்த பொழுது இந்த 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 கையை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய இந்த ஹீட்டு, உள்ளங்கையினுடைய ஹீட்டு அவர்களினுடைய தன்மையை மாற்றும். சார் இதெல்லாம் பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் தான், வேற ஒன்று நான் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை. செவ்வாய் சுக்கிரன் ராகு காம்பினேஷனுடைய விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த இடத்துல டச்சஸ் இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு. அதே போல் ஆண்கள் பெண்களுக்கு அவர்களுடைய ரைட் உள்ளங்கையை முடிந்தவரை அவர்களுடைய இந்த தலையில் அப்படி வச்சு சும்மா ஒரு தடவு மட்டும் லேசாக அப்படி தடவி கொடுத்துட்டு போங்க. எப்பயுமே நீங்கள் வெளியே போகிற பொழுது இது மிகப்பெரிய மாற்றத்தை பெண்களிடத்தில் ஏற்படுத்தும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இந்த ரைட் உள்ளங்கை அப்படி சும்மா அப்படி வச்சு அப்படி தடவிட்டு போனீங்கனால் போதுமானது. கணவன் மனைவி ஒரு வீட்டில் இருக்காங்க, அவங்களிடத்திலே ஒரு நெருக்கமான சூழல்கள் இல்லை அப்படின்னும்போது இதெல்லாம் நீங்கள் செய்கிற பொழுது அவர்களிடத்தில் ஒரு நெருக்கமான இணக்கமான ஒரு உடன்பாடு ஏற்படும். ஏன்னா நீங்கள் மேக்சிமம் வந்து பெண்களுடைய இந்த பகுதியை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம டச் பண்ண முடியாது. அவங்க அதை நைட்டி போட்டிருந்தாலோ இல்லைனா இது போட்டிருந்தாலோ இது வந்து ஃபுல் கவரேஜில் இருக்கும். அதனால் இந்த பகுதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் அளிக்கும். அதே போல் இந்த பெரிய இந்த ஹோல்டு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்டு வந்து அவங்களுக்கு செக்யூரிட்டி, பெரிய செக்யூரிட்டியை கொடுக்கும். சார் பெண்களை பொறுத்தவரை ரெண்டு விஷயம்தான் இது ஆண்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று அவர்களுக்கு பாராட்டு, இன்னொன்று பாதுகாப்பு. இந்த பாராட்டையும் பாதுகாப்பையும் எந்த ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணுக்கு வழங்கி விட்டானோ அந்த பெண் நிச்சயமாக அவனிடத்தில் சரண்டர் ஆவார். இதில் எந்த மாற்று கட்டத்தில் அதுதான் சொல்கிறேன். இது பாராட்டு, இது பாதுகாப்பு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நிறையா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டச்சஸ் நிறைய டச்சஸ் கொடுக்க அவங்க இடத்துல நிறைய வேறுபாடுகளை உங்களால் உணர முடியும். அதுபோல் இன்னும் கொஞ்சம் இன்டிமெசியாக போகிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்க ரொம்ப ரொம்ப முடக்கமாக இருக்கிறார்கள் அப்படின்னும் போது நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பின்பக்க கழுத்து இதில் டச்சஸ், இந்த பின்பக்க கழுத்து, அவங்களுடைய முடிகிற இடம், அதே போல் அவங்களுடைய ப்ளவுஸ் உடைய வேகண்ட் பொசிஷன், அந்த இடத்துல மட்டும் இந்த உள்ளங்கை வச்சு பேசுகிற பொழுது நிச்சயமாக பெண்களிடத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அவங்க ஏதோ ஒரு இரிட்டேஷனில் இருப்பாங்க, ஏதோ ஒரு தன்மைகளில் இருப்பாங்க. அந்த தன்மைகள்லாம் கணவனை பொறுத்தவரை மாறி ஒரு இணக்கத்தை இங்கே ஏற்படுத்தும். ஆக ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த தன்மைகள்லாம் அவர்களுக்கு இந்த மாதிரியான டச்சஸில் அதெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை உங்களுடைய தினசரி
நடவடிக்கைகளில் நீங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது அதனுடைய பிரச்சனைகள் மாறி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை வருவதை உங்களால் உணர முடியும். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அஸ்ட்ரோபாபு. நன்றி, வணக்கம்.